மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் 16 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ரிவ்யூவாக பார்த்துலாங்க. வெற்றி ஒரு ஆசாரியை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த நகையெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு இது போலி நகை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, கொஞ்சம் நல்லா பாருங்கள், நீங்கள் நகை செக் பண்ணால் அந்த பொருள் வந்து சரியாக வேலை செய்தா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க வெற்றி. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த தொழிலில் இருக்கோம் தெரியுமா அப்படிங்கிறாரு ஆசாரி. என்னடா வெற்றி, இது வந்து புலி நகை தான், நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, அந்த புஷ்பா தான் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லவும், நான் ஒரு வேளை இது உண்மையான நகை தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறாரு வெற்றி. இதை கேட்ட சக்தி உடனே நான் தலைகீழ தொங்குறேன் அப்படிங்கிறாங்க. சக்தி நல்லா யோசிச்சுக்கோ, நான் இதை நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிறாரு வெற்றி. இன்னொரு பக்கம் மீனாட்சி அம்மா என்னடானா எப்போ பார்த்தாலும் இந்த யமுனாவுக்கு மட்டும் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கோ தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. அந்த டைமில் வெற்றி இது உண்மையான நகை தான், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் பஞ்சாயத்து கூட்டுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மீனாட்சி அம்மா எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் இருக்காங்க, எப்படி போலியான நகையை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அப்படி இப்படின்னு கோகிலாமல் பேசவும், உடனே புஷ்பாவும் ஆரம்பிக்கிறாங்க. பேசாமல் அந்த மெஸ்ஸையும் வீட்டையும் கூட எடுத்து கொடுத்துருங்க எங்களுக்கு, இவங்க இப்படி தான் ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இதை கேட்ட வெற்றி என்னடானா, ரெண்டு பக்கம் நீங்கள் விசாரிக்கணும்ல, ஒரு பக்கம் மட்டும் விசாரிச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு தீர்ப்பையும் சொல்லக்கூடாது. ஏன் இந்த கோகிலம்மா எல்லா நகையும் மாற்றி வச்சுருக்கக்கூடாது, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. சரி, ஒன்று பண்ணுவோம், பொதுவான ஆசாரியை வச்சு இங்கேயே இப்போவே இந்த நகையெல்லாம் போலியானதா இல்லை உண்மையானதா அப்படிங்கிறத பார்த்துருவோம் அப்படிங்கிறாரு வெற்றி. இதுக்கு எல்லாரும் சம்மதம் சொல்கிறாங்க. ஒரு ஆசாரியை வர வைக்கிறாங்க. அவர் செக் பண்ணி பார்க்குறாரு, இது உண்மையான நகை தான் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் ஒன்றுமே புரியல. சக்தி அதுக்கு முன்னாடி தான் நம்ம வெற்றி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, வேண்டா வெற்றி, இது போலியான நகை, தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிறாங்க சக்தி. கொஞ்சம் வெயிட் பண்ணு டார்லிங் அப்படிங்கிறாரு வெற்றி. பார்த்தா கடைசியில் எல்லாமே உண்மையான நகை அப்படிங்கிற மாதிரி ஆசாரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிடுறாரு. இதையெல்லாம் கேட்ட பஞ்சாயத்து ஆளுங்க, யமுனா இனிமேல் உங்கள் வீட்டு மருமக, இதை மாற்ற முடியாது, எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் சக்தி மீனாட்சி அம்மா எல்லாரையும் கிளம்ப சொல்லிடுறாரு வெற்றி. உடனே புஷ்பா கிட்ட போய் நின்று எல்லாரும் சிங் கெட்ட போடுறாங்க. வெற்றி, என் வீட்டுக்கு வந்தது நீதானா, நீதான் எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்ததா அப்படின்னு புஷ்பா கேட்கவும், உடனே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. எல்லாரும் சிங் கெட்ட போட்டு உடனே புஷ்பா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் நின்று உங்கள் வீட்டை சோதனை பண்ணும், நாங்கள் ஐடி ரைட் வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு பேசி எல்லாத்தையும் ரைட் பண்ணி ஒரிஜினல் நகையெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வெற்றி. அந்த நேரத்தில் புஷ்பானால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அந்த சான்ஸை நல்லாவே வெற்றி யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லலாம். என்னை இப்படி ஏமாத்திட்டல அப்படிங்கிறாங்க புஷ்பா. நீ ஒரிஜினல் நகையை கொடுத்துருந்தா நான் ஏன் ஏமாற்ற போகிறேன் அப்படிங்கிறாங்க வெற்றி. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.